ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல ஜியோகிராஃபி செகண்ட் லெசன் பார்க்க போறோங்க. இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற பாடத்திலிருந்து 50 கேள்விகள் பார்க்க போறோம். இந்த 50 கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவோட அமைவிடம் பார்த்தாச்சு, அதனுடைய காலநிலை எப்படி இருக்குன்னா அந்த டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் இது ரெண்டுத்தையும் இங்கேயே பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெயின்ஃபாலால எப்படி நமக்கு நேச்சுரல் வெஜிடேஷன் கிடைக்குது, இயற்கை தாவரங்கள் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த பாடத்துடைய மொத்த டீட்டெயிலும் தர போறேன். ஸோ ரெடி ஆயிக்குங்க காய்ஸ். ஒவ்வொரு கேள்விக்குமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பொறுமையா பார்த்துட்டே வாங்க. டைமுக்கு ஏத்த மாதிரி தரேன். கவனிங்க. கொஸ்டின ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா செய்வன திருந்தச் செய்கின்ற ஒரு வார்த்தையை நான் இப்போ ரொம்ப கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் கடைபிடிச்சீங்கன்னா செம்மையா இருக்குங்க உங்க லைஃப். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் 50 கேள்விக்கு எவ்வளோ யார் மார்க் எடுக்கிறாங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடலாம். ரெடியா? எல்லாரும் ரெடியா? தம்ஸ் அப் போட்டு அப்படியே வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஓகே காய்ஸ். தென்மேற்கு பருவக்காற்றின் வங்காள விரிகுடா கிளை குன்றுகள் டேஷ் குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலாவில் உள்ள மவுசின்ராமில் மிக கனமழையை தருகிறது. இப்போ பாருங்க காய்ஸ், இவ்வளவுதான். நீங்க பெருசெல்லாம் படிக்க தேவையில்ல. இது ஸ்ரீலங்கா. இப்படி என்ன பண்ணுனா வர்ற மழை இப்படி ஒரு கிளையும் இப்படி ஒரு கிளையும் பிரியும். இந்த கிளை பிரிஞ்சு இங்க 3 மலைத்தொடர்கள் இருக்கும் மேகாலயாவுல. அவங்க கேட்டது என்ன பாருங்க, வங்காள விரிகுடா கிளை தான் கேக்குறாங்க. அரபிக்கடல் கிளைனா நமக்கு என்ன வந்துரும் பாத்தீங்கன்னா, இந்த சைடுல ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும், விந்தியா மலைத்தொடர் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆரவல்லியும் விந்தியாவும் கேன்சல் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு. இந்த சைடுல இருக்கிறது தான் மேகாலயால இருக்கிறது. காரோ காசி ஜெயந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்ப பாருங்க 3, 4, 5 தான் ஆன்சர் ரைட். ஆப்ஷன் டி போட்டுங்க. எல்லாருக்குமே மார்க் போட்டுக்கங்க. ஸோ மவுசின்ட்ரம்ல அதிகமா மழை தரதுக்கு காரணமே இந்த 3 மலைத்தொடர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கீழ்காண்பனவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பயங்கரமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள புதுடெல்லி 40 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக உள்ளது. இது கரெக்ட். வருடாந்திர சராசரி வெப்பநிலை 40 டிகிரி புதுடெல்லி. இதே பாருங்க, கடற்கரைக்கு அருகே உள்ள கொல்கத்தாவின் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர் ஆகும். சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவும் கரெக்ட். உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிகனார் அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கும் 24 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகிறது. அப்ப கம்மியா அப்ப குறைவான மழைப்பொழிவு ராஜஸ்தான்ல பிகனார்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகேங்க. சரி, இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். இந்த இடத்துல கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஹைதராபாத் 30 டிகிரி 30 டிகிரி கிடையாதுங்க. ஹைதராபாத் கிடையாது. கொச்சின் வந்திருக்கணும். இந்த இடத்துல கவனிங்க காய்ஸ். ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் லாக்டு ஸ்டேட்டா பாருங்க. இஸ் நாட் எ கோஸ்டல் ஸ்டேட். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இது எலிமினேஷன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு பி ஆன்சர் வந்துரும். பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா, அடுத்த கொஸ்டின்ஸ்ல இது ஃப்ரேம் ஆகாம பாருங்க. கடற்கரையில் அமைந்துள்ள கொல்கத்தாவின் மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ இப்ப பி ஆன்சர் போட்டுங்க எல்லாருமே. மார்க்குங்க. 3 கொஸ்டின். வருடம் முழுவதும் வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ வருடம் முழுவதும் வீசும் காற்று கோல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. டைரக்ட் கொஸ்டின்ங்க. ஓகே. பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. தட்ஸ் எனஃப்ங்க. கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று மழை பொழிவை தருகிறது. கரெக்ட்.
சரிதான் கேட்டிருக்கேன். நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று வறட்சியான வானிலையை உருவாக்கும். ஆமா, நிலத்திலிருந்து பாருங்க, இது கடலுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து ஒரு காத்து வீசுனா, அது என்ன பண்ணும்? மழை பொழிவு தருமா? அதுவே இங்கிருந்து இங்க போச்சுன்னா, வறட்சியான வானிலையை உருவாக்குகிறது. இதுவும் கரெக்ட். 3 பாருங்க காய்ஸ். கடற்கரை சரிங்க. கடற்காற்று கோடை காலங்களில் நிலப்பகுதியில் வெப்பத்தை வாய்ப்பில்ல. இந்த கடலிருந்து வீசும் காற்று கோடை காலங்களில் வெப்பத்தை குறைக்க உதவும். அப்ப 3 எலிமினேஷன். முடிஞ்சு போச்சு. ஆன்சர். நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று கடல் காற்று. கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடல் காற்று. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 2. தட்ஸ் எனஃப்ங்க. வடகிழக்கு பருவமழை குறித்து கூற்றுகளை ஆராய்க. இந்த இடத்துல லோ பிரஷர் உருவாகி, இப்படி வீசுங்க காற்று. வங்கக்கடல்ல வீசும். சரிங்களா? இதுதான் வடகிழக்கு பருவக்காற்று. இப்படி வீசும்போது நமக்கு தமிழ்நாட்டுக்கு மழை தரும். யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு மழையை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லோ பிரஷர் இந்த இடத்துல கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்க, அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் முதல் பாதி வரை நீடிக்கிறது. கரெக்ட். இக்காற்று பின்னடைவும் காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. இது கரெக்ட்ங்க. பின்னடைவும் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பருவம் தமிழ்நாட்டின் மழைக்காலமாகும். இதுவும் கரெக்ட். வட இந்தியாவில் வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுகிறது. வட இந்தியாவில் இருந்து வங்கக்கடலை நோக்கி வீசுகிறது. இதுவும் கரெக்ட்டா பாருங்க. அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிங்க. தட்ஸ் எனஃப்ங்க. கூற்றுகளை கவனி. இந்த மாரி கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கரெக்ட்டா அடிங்க பார்க்கலாம். இந்தியா பருவமழையை சார்ந்த நாடாகும். கரெக்ட்டுங்க. தென்மேற்கு பருவமழை பொதுவாக இந்தியாவிற்கு அதிக மழையை தருகிறது. 75% மேல அவங்க தான் தராங்க. வடகிழக்கு பருவமழை கிழக்கு மற்றும் தெற்கு இந்தியாவிற்கு அதிக மழையை தருகிறது. இதுவும் கரெக்ட்டுங்க. இந்திய பருவமழை காலம் அவ்வப்போது மாறக்கூடியது. நிலையானது. ஏன்னா நமக்கு மந்த் வைஸ் சொல்லிட்டாங்க. வடகிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 4த் ஒன் எலிமினேஷன்ங்க. அப்ப பாருங்க ஆப்ஷன் பிங்க. பி போட்டவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டுக்கங்க கைஸ். தென்மேற்கு பருவக்காற்று குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. சூஸ் பண்ண போகலாம். தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழைப்பொழிவை தருகிறது. கரெக்ட். அரபிக்கடல் கிளையானது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுகிறது. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல படிச்சிட்டோம். அதனால இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. ஆரவல்லி மலைத்தொடர் அரபிக்கடல் கிளை காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவில் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லை. கரெக்ட்டுங்க. மேற்கு பகுதிக்கு தரல. கிழக்கு பகுதிக்கு மட்டும் தான் தருது. அப்ப பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எதுவும் இல்ல. இது எப்படின்னு பார்க்கணும்னா, ஆரவல்லி மலைத்தொடர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியா இது. அவ்வளோதாங்க. இப்ப என்ன ஆகும்னா, மழைப்பொழிவு போயிட்டே இருக்கும். இங்க தடுத்து இங்க வீசும். மேற்கு பகுதியில என்ன இருக்காது நமக்கு? மழை இருக்காது. அதுதான் இங்க கூறியிருக்காங்க. இத மட்டும் நீங்க கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா, தென்மேற்கு பருவக்காற்று முடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட். முன் பருவக்காற்று காலம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு.
பாருங்க, இப்பருவத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது. இப்பருவத்தில் வெப்பநிலை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிகரிக்கிறது. தப்புங்க. கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவுகிறது. இது கரெக்ட்டுங்க. கோடை காலங்கள் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. உண்மைங்க. ஸோ பாருங்க காய்ஸ், இது வடக்கிலிருந்து தெற்கு கிடையாது. தெற்கிலிருந்து வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாலே ஆன்சர் ரைட்டுங்க. அப்போ ஆப்ஷன் பி தவறுங்க. மீதி எல்லாம் சரி. வாங்க வாங்க ஸ்பீடாவே போலாம். 9th ஒன். கமான். ஜெட் காற்றோட்டத்தின் மூலம் உருவாகும் காற்றானது பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் மழை பொழிவையும், ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பனிப்பொழிவையும் தருகிறது. உண்மையான விஷயம். இம்மழை குளிர்கால கோதுமை பயிர்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. கண்டிப்பா. அப்ப கூற்று 2 சரிங்க. இது நீங்க போட்டீங்கன்னா மார்க்குங்க. யார் ஆன்சர் பண்றீங்க போலாம். 10 செகண்ட்ஸ் தான் இதுக்கு மட்டும். நான் சொன்ன கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் கொடுப்பேன். டைம் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஃபாலோ பண்ணிருந்தா புடிச்சிருக்கலாமா பாருங்க. குளிர்காலம் கரெக்ட், கோடைக்காலம் கரெக்ட், மழைக்காலமும் கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ. வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் கிடையாது. அக்டோபர் டு டிசம்பர். அக்டோபர் டு டிசம்பர்னு போட்டிருந்தா மார்க். அப்ப ஆப்ஷன் டி வந்து தவறுங்க. கால் பைசாகி தலக்காற்று எந்தெந்த பகுதிக்கு குறுகிய கால மழையை தருகிறது? பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம். அவ்வளவுதான் ஆன்சர். பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம். அப்படி பாத்தீங்கன்னா 1, 3, 4 தான். பஞ்சாப் இந்த சைடுல இருக்கு. நீங்க லொகேஷன் வச்சு கால் பைசாகின்னு சொல்லிட்டு போட்டதுல என்ன பண்ணலாம்? இந்த இடத்த நீங்க எலிமினேஷன் பண்ணி போட்டுருக்கலாங்க. சோ அப்ப ஆப்ஷன் சி தாங்க. 12வது கேள்வி. குளிர்காலத்தில் சராசரி வெப்பநிலையானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிகரிக்கிறது. ரைட். ஏன்னா நம்ம வெப்பகாலத்துல தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கும். குளிர்காலத்துல இதாங்க. நாட்டின் வடமேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி செல்லும்போது வெப்பம் கணிசமாக குறைகிறது. அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி பயணம் பண்ணுவாங்க. ஓகேங்க. அப்ப 2 கூற்றுகளும் சரின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. முட்புதர் காடுகளில் காணப்படும் மரங்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஆன்சர் பண்ண போலாம்? 10 செகண்ட்ஸ் தான் இதுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கங்க. முட்புதர்லாம் முள்ளு இருக்கும். அவ்வளவுதான். அப்ப அனைத்து இருக்கணும்லாம் கேட்க கூடாதுங்க. கருவேலம், சீமை கருவேலம், ஈச்ச மரம். இது 3மே இருக்குன்னு சொல்றாங்க. மூங்கில் மட்டும் இருக்காது. அப்போ 1, 2, 3 தான் ஆன்சர். சரிங்க. ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும், ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவும், சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலே உள்ள பகுதிகளில் டேஷ் வகை காடுகள் காணப்படுகிறது. அயனமண்டல பசுமை மர காடுகள் அப்படின்னு சொல்றேன். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா, நீங்க அப்படியே எலிமினேஷனே பண்ண தேவையில்ல. அப்படியே போடலாமா பாருங்க. 200 சென்டிமீட்டருக்கு மேலனாலே பசுமையா இருக்குமா? அது மட்டும் நீங்க போட்டு போயிருக்கலாங்க. நெக்ஸ்ட்ங்க. குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி காற்று டேஷ் திசையிலிருந்து சிந்து பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறது. ஆக்சுவலா நான் இது படமே போட்டு காமிச்சிட்டேன். வடகிழக்கு பருவக்காற்று பார்க்கும்போது. சூப்பர் காய்ஸ். அவ்வளவுதான். வடமேற்கு பகுதியிலிருந்து. தட்ஸ் எனஃப். தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் டேஷ் என அழைக்கப்படுகிறது.
பருவமழை வெடிப்புங்க. சூப்பர்ங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. உயிர்க்கோள காப்பகங்கள் மாநிலம். இந்தியாவுல மொத்தம் 18 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குங்க. 18 பயோஸ்பியர் ரிசர்வ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தரவனம் மேற்கு வங்கம், குளிர்பாலைவனம் இமாச்சல பிரதேசம், சேஷாச்சலம் ஆந்திரா, சிம்லிபால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா கிடையாது. யாருன்னா, ஒடிசா அப்படின்னு போட்டிருந்தா ஆன்சர் ரைட். அப்ப தவறுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ தாங்க தவறு. டேஷ் டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. அப்பா! உலகிலே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இங்க தான் இருக்காம். எங்க, எங்க, எங்க? இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கணுமா? கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஐயா வேணாம் ஐயா. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்றீங்க. ஓகே போயிடலாம். ஆனா இது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க கைஸ். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னைக்குமே பயன்படும். தட்ஸ் எனஃப். கங்கை, பிரம்மபுத்திரா நதிகள். இந்த நதிகளுக்கு இடையே ஒரு டெல்டா அந்த மேக்னான்னு அழைக்கப்படும்ல, அந்த பகுதி எல்லாமே என்னன்னா மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கங்கை, பிரம்மபுத்திரா. 19த். ஓதக்காடுகள் குறித்து கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. இக்காடுகள் டெல்டாக்கள், பொங்குமுகங்கள், கடற்கழிமுக பகுதிகளில் காணப்படுகிறது. இவை ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. இவை மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. எல்லாமே சரிங்க. மாங்க்ரோவ் காடுகள் தான் கேட்டிருக்கோம். தட்ஸ் எனஃப்ங்க. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவில் வெப்பநிலையானது எத்தனை டிகிரி வரை உயர்கிறது? யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம் ஸ்பீடா. ஆக்சுவலா நம்ம பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். பேசிக்ஸ் கொஸ்டின மிஸ் பண்ணக்கூடாது. நான் எப்பவும் சொல்றேன். பேசிக் கொஸ்டின் தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா பேசிக் நீங்க அந்த ஒன் லைனர் கொஸ்டின்லாம் நீங்க கரெக்ட் பண்ணா தான் அந்த பிக் கொஸ்டின் ஈஸியா போட்டுருவீங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ. தட்ஸ் எனஃப் கைஸ். 46 டிகிரி செல்சியஸ். 42 புது டெல்லி. ஆனா அதுக்கும் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் இந்தியாவில் கிடையாது. அது வந்து அ இது வெப்பநிலைய பத்தி சொல்லுவாங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கவனிமா. சூரியன், கடகரேகை, மகர ரேகை, பூமத்திய ரேகை. இப்ப என்ன பண்றோம்னா, சூரியன் குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவின் வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது. கரெக்ட்டு. இதனால் இந்திய பகுதி சாய்வான கதிர்களைப் பெறுகிறது. இதுவே குறைந்த வெப்பத்திற்கு காரணமாகிறது. இதுவும் கரெக்ட். அப்ப பாருங்க கடகரேகையின் மேல சாய்வான பகுதி லைட்டா கிடைக்கும். கொஞ்சம் சாய்ஞ்சிருக்கும் இன்க்ளைன்ல. அதனால தான் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அப்ப 2ம் சரிதாங்க. டேஷ் கோட்பாட்டின்படி சூரியனின் நிலைக்கு ஏற்ப பருவகாலம் இடம்பெயர்வு ஆகும். யார் ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். இது சயின்ஸ்லயும் வருங்க. ஒரு கோட்பாடு. தட்ஸ் எனஃப் கைஸ். சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. இயங்கு கோட்பாடுங்க. மான்சூன் என்ற சொல் மௌசம் என்ற டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. 5 செகண்ட்ஸ் மட்டும் தான். நல்லா யோசிங்க. நான் சொன்னது வார்த்தைய புடிச்சீங்கன்னா, பேசிக் கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணக்கூடாது. இந்த சொல்லை கண்டறி குரூப் 4லலாம் பார்த்தீங்கன்னா, என்ன மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, அரபு சொல் அப்படின்றத நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த மான்சூன் கடல்ல போனவங்க மாலுமிகள் தான் பயன்படுத்துவாங்க. இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த மாதத்தில் விழுகிறதா? ஆ இந்தியா மீது. போடுங்க, போடுங்க. நம்ப தான் இந்த மாசம் தான்
ஜூன் மாதத்தில் விழுகிறதுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த படத்த காமிச்சோம் பார்த்தீங்களா? அதேதாங்க. ஆஹா! கண்டிப்பா இத நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 119 சென்டிமீட்டர். அப்போ இது ஃபர்ஸ்ட் எலிமினேஷன பாருங்க. கொல்கத்தாவின் மழைப்பொழிவு. கொல்கத்தா கடற்கரைக்கு அருகே அமைந்திருப்பதால் அங்கு அதிக அளவு மழைப்பொழிவு பதிவாகிறது. இது ரைட்டுங்க. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் ஸ்பாட்ல தான் செலக்ட் பண்ண முடியும். அது இல்லாம தெரிஞ்சு அழகா போடுங்க. புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. மிஸ் பண்ணக்கூடாது. 37. வளிமண்டல உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் மோசமான நகரும் காற்றுகள் டேஷ் என்று அழைக்கிறோம். ப்பா! இதுக்கும் டைம் கிடையாதுங்க. ஜெட் காற்றுகள். குட். சரியான கூற்றை தேர்ந்தெடு. தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான மழை பெய்கிறது. கரெக்ட். தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலை தென்மேற்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறது. தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலை தென்மேற்கு கிடையாது. யாரு? வடகிழக்கு இந்தியாவின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. அப்ப செகண்ட் ஒன் தப்பு. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவக்காற்று ஆகும். உண்ம. இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி வீசும் காற்றுகள் ஆகும். அப்போ 1 அண்ட் 3 மட்டும் தாங்க ஆன்சர். சி போட்டவங்க எல்லாமே மார்க்ங்க. இந்தியாவில் கோடை காலத்தில் கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதியின் வெப்பம் டேஷுக்கு மேலாக உள்ளது. வெப்பநிலைய பத்தி கேட்டுட்டே இருப்போம். தென்மேற்கு பருவகாலத்துல 1, குளிர்காலத்துல 1, கோடை காலத்துல 1. குட், குட். 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டாலே போதுங்க. சரியானதை தேர்ந்தெடு. தென்மேற்கு பருவக்காற்று. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அடிச்சு தும்சம் பண்ருவீங்க. தட்ஸ் எனஃப். சூப்பர். தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்கிறது. இது கரெக்ட். பி தான் ஆன்சர் ரைட். அப்ப தப்பு பாருங்க. புவி சுழல்வதால் கொரியாலிசிஸ் விசையின் காரணமாக காற்றின் திசை திருப்பப்பட்டு தென்மேற்கு பார்க்க ஆஹா. இது கொரியாலிசிஸ் விசையின் காரணமாக வடகிழக்கு பருவக்காற்று நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இப்பருவக்காற்றின் போது தமிழ்நாடு அதிகப்படியான மழையை தருகிறது. ஆ இது அதிகப்படியான மழை தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று தப்பு. இந்தியாவின் வடபகுதிக்கு சென்று 3 கிளைகளாக வடபகுதிக்கு சென்று 3 கிளைகளா ஒரே கிளை 2 கிளையா தான் பிரியும். நம்ம பார்த்துருக்கோம் அந்த பிரியறதையும். அப்ப இதுவும் கிடையாது. அப்ப பி போட்டவங்க எல்லாருமே மார்க்ங்க. மலைப்பகுதிகளில் அல்பைன் காடுகள் பரந்த அளவில் உள்ளது. எந்த மலைப்பகுதிகள்ங்க? கிழக்கு இமயமலை பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆவ்! ஓகே காய்ஸ் ரெடி. கீழ்க்கண்டவற்றுள் அயனமண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் மரங்கள் எவை? ஸோ, இப்ப மரங்கள் வச்சும் கொஸ்டின் வருங்க. மிஸ் பண்ணக்கூடாதுல்ல.
எல்லாமே இருக்கு. இலுப்பை, ஆலமரம், ஆவாரம் பூ, பலா, மஞ்சக்கடம்பு, கரும்பேலம், மூங்கில் எல்லாமே இருக்கிறது தான் அயன மண்டல வறண்ட காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு. இது டைரக்ட் கொஸ்டின் தானே. நூத்தி 18 சென்டிமீட்டருங்க. அப்ப இந்தியாவில சராசரி மழை அளவு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர். மேபி இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்கப்பா. சோ இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஆல்பைன் காடுகள் டேஷ் மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளில் உயரமான பகுதிகளில் காணப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 400 மீட்டருக்கு மேல் உள்ள பகுதிகளில் என்ன பண்ணுது அல்பைன் காடுகள் காணப்படுகிறது. அது கிழக்கு இமாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளுங்க. கிழக்கு இமயமலை காடுகள் குறித்து கூற்றுகள் சரியானதை தேர்ந்தெடு. மேகாலயா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. ஓகேங்களா? ஸோ கவனிங்க. திரிபுரா. இந்த இடத்துல தான் கிழக்கு இமயமலை காடுகள் இருக்கும். இந்த இடத்துல சராசரி மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு குறைவு கிடையாது. அதிகம். ஏன்னா காரோ, காசி, ஜெயந்தி எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். 1, 3 தான். பசுமை மர காடுகள் வகையை சார்ந்தவகும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் வடகிழக்கு இந்தியா மாநிலங்கள் கிழக்கு இமயமலை சரிவுகளில் காணப்படுகிறது. கரெக்ட். ஸோ அதனால 1 and 3 ஆன்சர் போட்டவங்க எல்லாமே மார்க். இந்தியாவின் காலநிலை டேஷ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. பேசிக்ஸ் விட்டுறக்கூடாது. அயன மண்டல பருவக்காற்று காலநிலை என அழைக்கப்படுகிறது. தட்ஸ் எனஃப்ங்க. ஆண்டு மழைப்பொழிவு டேஷ் வரை உள்ள பகுதியில் அயன மண்டல வறண்ட காடுகள் காணப்படுகிறது. இப்ப நம்ம பசுமையர காடுகள் தான் வறண்ட காடுகள் கேட்டிருக்கோம். ஐம்பது சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை காணப்படும் பகுதியில் தான் இது காணப்படுது. அப்ப ஆப்ஷன் பி தாங்க சரி. வடகிழக்கு பருவக்காற்றின் மொத்த மழைப்பொழிவில் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகாவின் உட்பகுதிகள் டேஷ் சதவீத மழையை பெறுகிறது. நான் சொல்றேனே பிகிலே, நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கு தப்பு பண்ணாம வந்துட்டனாலே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாங்க. நான் இப்ப நெறைய அனலைஸ் பண்ணது தெரிஞ்சது அதான். தெரிந்த கேள்வி தவறு செய்யாமல் வருபவன் வெற்றி பெறுகிறான் அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லிட்டாங்க கைஸ். 35%. இந்த இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் அல்லாதது. ஆப்ஷன் டி மண் வகை. தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு எந்த மலைத்தொடர் இணையாக உள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவில் மேற்கு பகுதியில் மழையை தருவதில்லை. ஆஹா, இது தப்பு பண்ணலாமா? வாய்ப்பே இல்லைங்க. இந்த கான்செப்ட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆப்ஷன் சி ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம்.
பெரிய நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் முடிஞ்சிச்சு. மன்னார் வளைகுடா தமிழ்நாடு. கட்ச் குஜராத். கஞ்சன்ஜுங்கா கடைசியா சேர்ந்தது. அப்போ 4, 3, 1, 2 ஆன்சர் ரைட்டா இருக்குங்க. கலைமான் எந்தெந்த மாநிலங்களில் மாநில விலங்குக்காக திகழ்கிறது? ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கலாம். மேபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்ல பயங்கரமா ரோல் பண்ணுங்க. மாநில விலங்குன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, கர்நாடகால மாநில விலங்கு அது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? கர்நாடகா எலிமினேஷன் பண்ணிடுங்க. இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்துரும். ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானாக்கு கலைமான் தான் மாநில விலங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அப்போ 3, 2, 4 தான். ஸோ 2, 3, 4 தான். டேஷ் என்பது நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும். இது கான்செப்ட் கொஸ்டின். உயிர்கோள பெட்டகம். பயோஸ்பியர் ரிசர்வ் தாங்க சொல்லியிருக்காங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கடற்கரையோர காடுகள். கடற்கரையோர காடுகள் கடற்கரை காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஈஸி. இங்கு சவுக்கு, பனை, தென்னை இருக்கும். இது கரெக்ட். மேற்கு மற்றும் கிழக்கு இரு கடற்கரை பகுதிகளிலும் காணப்படுகிறது. கரெக்ட். கேரளா, கோவா பகுதியில் காடுகள் அதிகமாக உள்ளது. ஒண்ணும் இல்லைங்க. இப்படி பாருங்களேன். இந்த பகுதி கடற்கரை காடுகள்னா இந்த சைடு இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ்னா இந்த சைடுல இருக்கும் சின்னதா. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா சவுக்கு, தென்னை, பனை இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடுல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் ஏ 45. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை எந்த பகுதியுடன் தொடர்புடையது? கேரளா, கர்நாடகா. மாங்காக்கள் அந்த டைம்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ 1, 2 அண்ட் 3 தப்பு. 1 அண்ட் 2 தான் ரைட். மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள உயிர்க்கோள காப்பகங்கள் எவை? யார் ஆன்சர் பண்ணி போகலாம். பஞ்ச்மாரி, பன்னா. 1 அண்ட் 4 தான் ஆன்சர். சரிங்க. மீதி தப்புங்க. அயன மண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் மரங்கள் எவை? இதெல்லாம் நீங்க அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க கைஸ். பயங்கரமான ரோல் பண்ணும் காடுகள் அப்படின்றதும். தேக்கு, சால், சந்தனமரம், ரோஸ், குசம், மாகு. அப்ப எல்லாமே இருக்கிறது தான் அயனமண்டல இலை உதிர் காடுகள் அப்படின்னு சொல்றோம். 48. கமான் கைஸ். அயனமண்டல இலையுதிர் காடுகள் டேஷ் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அளவுள்ள பகுதிகளில் காணப்படுகிறது. சார் அப்ப எல்லாத்தையும் ஒரு லெசன்னா எல்லாமே லைன் பை லைன் படிச்சாதான் அடிக்க முடியும். நூறு சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க போகலாம். 49. செப்டம்பர் மாதம் இறுதியில் உயர் அழுத்த மண்டலம் புவிக்கு தெற்கு நோக்கி நகர ஆரம்பித்து தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் காற்றாகவும் நிலப்பகுதியில் வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. ஓகே.
புவி சுழல்வதால் ஏற்படும் விசை கொரியாலிஸ் விசை காரணமாக திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. கரெக்ட். இப்பருவக்காற்று இந்தியாவின் துணை கண்ட பகுதியில் கீழே காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது எனலாம். கரெக்ட். ஸோ எல்லாமே ரைட் தாங்க. ஸோ அப்போ அனைத்தும் சரி. செப்டம்பர் மாதத்தின் இறுதி அழுத்தமானது புவியின் தெற்கு நோக்கி நகர ஆரம்பித்து தென்மேற்கு பருவக்காற்று பின்னடைவும் பருவக்காற்று நிலப்பகுதி வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தென்மேற்குன்றத மட்டும் அடிச்சுங்க, வடகிழக்கு சரிங்களா? ஓகேங்களா? பருவக்காற்று இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் அந்த லைன் மட்டும் அடிச்சுக்கிறேன், கோச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட்டுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கைஸ் கம் ஆன். எல்லாத்தையும் கலச்சு போட்டு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. சமவெளி பகுதி கிடைக்கும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்கிறது. இதுவும் பார்த்தாச்சு. தவறானது பகுதி பிரிட்டிஷ் காலனி என்பது அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது குளிருடையதாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பமுடையதாகவும் குறைந்த குளிருடையதாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்க காய்ஸ். மீதி எதுவுமே ரைட்ங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாருமே. காய்ஸ் ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ வர எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் ஃபீல்டுல ஒரே ஒரு விஷயம் தான். நான் இப்போ ரீசன்ட் கத்துக்கினது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் நெறைய டைம் சொல்லிட்டே இருப்பேன். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ல என்ன சொன்னேன்னா, சிங்கிள் லைன் கொஸ்டின முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாம வாங்க. 20 கொஸ்டின் கேட்குறாங்களா, அந்த 20 கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணாம வந்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் போட்டுருவீங்க, மேட்சஸும் போட்டுருவீங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? நன்றி. லைவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க் யூ.